ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேபிள் வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த மெத்தில் 200 மீட்டர் வயர் வச்சுருக்கோம். அங்கேருந்து வயரை பிரிச்சுட்ருக்கோம். 200 மீட்டர் வயர் எடுத்து இந்த மெத்து கிராஸில் போட்டுட்ருக்கோம். கிராஸில் போட்டு இப்போ அந்த மெத்து வழி அப்படி இந்த சைடு இந்த தெருவுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து வயரை இப்போ கீழே விட்டு அப்படி பிரித்து கொண்டு போகிறோம். பிரித்து போய் இப்போ அடுத்த தெருவுக்கு மாறியாச்சு. மாறி பக்கத்தில் தான் கேபிள் ரூம் இருக்குது, கண்ட்ரோல் ரூம்பு. அங்கேருந்து இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் லைனுக்கு கொண்டு போகணும். இந்த மெத்தில் நம்ம 200 மீட்டர் வயர் வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம பிரிச்சுட்டு போகணும். நம்ம ஏற்கனவே 500 மீட்டர் வயர் இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கோம். வாங்க அந்த இடத்த காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த வீட்டுக்கு பின்னாடி போகிறோம். வந்து நம்ம அந்த 500 மீட்டர் வயர்கிட்ட போகிறோம். அந்த வயருக்கு இப்போ ஜாயின் கொடுக்கணும். அதனால தான் இப்போ இந்த 200 மீட்டர் வந்து இப்போ வயரை பிரித்து எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் இப்போ வயரை பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மெத்தில் தூக்கி போட்டு எடுக்கிறோம். இந்த வயரை இப்போ பிரித்து எடுக்கணும். இன்றைக்கி வெயில் சரியான வெயில். இந்த வெயிலே வேலை பார்த்துட்ருக்கோம். நல்ல வெயில். வயர் எடுத்தாச்சு. இந்த வயரை கொண்டு வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே இன்னொரு பாதையில் வயர் போட்டிருந்தோம். அந்த வயர் வந்து நம்ம அடிக்கடி இந்த வண்டியை போய் அத்து விட்டுறது, அதனால் வெட்டி போகிறனால வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் புது வயராக ஒரு 700 மீட்டர் வயர் செலவு வச்சுருக்கோம். இப்போ அந்த புது வயர் தான் போட்டு இந்த போஸ்ட்டில் இழுத்து கட்டிகிட்ருக்கோம். இது வந்து அந்த மெத்துலேருந்து கொண்டு வந்த வயரு. இப்போ நம்ம அந்த பின்னாடி வழி போயிருந்தோம். அந்த பின்னாடி வழி இப்போ சரி வேணாம்னா அதனால நம்ம மெயின் பாதை வழியை கொண்டு வந்தாச்சு. பின்னாடி வழி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்க முடியாதுன்னு நம்ம இந்த பாதை வழியை கொண்டு வந்தாச்சு, மெயின் பாதை வழியாகவே. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வந்து நம்ம இதுக்கு லைன் கொடுக்க போகிறோம். இந்த மிஷினை இது வந்து ஹீட்டிங் மிஷின் இருக்குது. இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணி அதுமாதிரி லைன் கொடுக்கணும். அங்கே எப்படி ஹீட் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். அந்த இதுக்கு ஐபி அடிக்கணும். இந்த ஐபி அடித்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு துணி மாதிரி வச்சு தொடச்சிட்டு அப்படியே அந்த இது மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் வச்சு ஹீட் பண்ணணும். நம்ம வீடியோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப்